எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை அர்த்தம் இவற்றை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள உறுதியான நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நேரம் மீன் போகாது. தமிழக அரசியல், தமிழக தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து அதற்கான களம் சூடுபிடித்து கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் மு. கருணாநிதி நேற்று வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த எலெக்ஷன் ஸ்லோகனை வந்து எடுத்து முன்வைத்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களாகவே அவர் இதைத்தான் சொல்லி வருகிறார். அதாவது 200 தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெல்லும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை எங்குமே எதிரிகள் இல்லை என்று தெள்ளத் தெளிவாக பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளுக்காக, அதாவது இப்போது இருக்கும் கூட்டணி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற சிறிய கட்சிகள், இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. அந்த கூட்டணியில் எந்த மாற்றம் வருவதாக தெரியவில்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு தேர்தலுக்காக வேலை செய்ய போகும் அமைப்பு வந்து பென் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு. அந்த அமைப்பு வந்து முதலமைச்சருடைய நெருங்கிய உறவினருடைய ஒரு அமைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த பென் நெட்வொர்க் என்ற அமைப்பு தான் இந்த வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற அந்த மார்க்கெட்டிங் ஸ்லோகன் எடுத்து முன்வைத்திருக்கிறார்கள். ஒன்று. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து படுதோல்வியை சந்தித்த பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு மேலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு லோ ப்ரொஃபைல், அதிகம் ஒரு அரசியல் களத்திலே வந்து மிக மிக ஒரு மெல்ல மெல்ல நகர்வுகளை செய்து வந்து கொண்டிருந்தார். அதை பலருமே விமர்சித்திருந்தார். குறிப்பாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு தமிழகம் மற்றும் வடக்கு தமிழகம் மற்றும் தெற்கு தமிழகத்தில் வந்து பெரிய அளவில் வந்து வலுவிழந்து விட்டது என்பதை பலருமே குற்றச்சாட்டாக எடுத்து வைத்தார்கள். எடப்பாடி பழனிசாமியை கூட சென்னையிலிருந்து அரசியல் செய்யாமல் சேலத்திலிருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று அதிமுகவிலே கூட ஒரு சிலர் மறைமுக விமர்சனங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் வந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனோடு எந்த விதமான உறவும் இருக்காது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டனர். அது மட்டுமல்ல, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமாக, கடந்த சட்டமன்ற தொடரிலிருந்து அதிமுக ஓரளவுக்கு இன்னுமே அக்ரெசிவாக, இன்னும் வலுவாக கள அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் வந்து அந்த சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட அந்த வெள்ள நீர் பெரிய அளவிலே வடக்கு தமிழ்நாட்டிலே பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அதை சென்று பார்த்த முதல் அரசியல் தலைவர் என்று எடப்பாடி பழனிசாமி பெயர் எடுத்தார். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் பேசுவதாகட்டும், வெளியிலாகட்டும் பெரிய அளவில் வந்து அதிமுக மீண்டும் களத்திலே வந்து இறங்கி பெரிய அளவில் வந்து கள அரசியலை தன்னுடைய ஆயுதமாக ஆக்கியிருக்கிறது என்று பலருமே சொல்லுகிறார்கள். அது ஓரளவுக்குமே உண்மையாக கூட. அதே நேரத்தில் அண்ணா திராவிட பாஜக தலைவர் அண்ணாமலையுமே கூட அவருடைய லண்டன் பயணத்தை முடித்து கொண்டு கிட்டத்தட்ட 6 மாத காலம் அவர் இந்தியாவில் இல்லை. லண்டன் சென்று வந்த பிறகு அவருமே கூட இப்பொழுது மீண்டும் பெரிய அளவிலே களத்திலே இருக்கிறார். பாஜகவை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து எப்படி முன்னெடுக்க வேண்டும், எப்படி அந்த கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற வியூகங்கள் கூட வகுக்கப்பட்டு வருகின்றன. இதில் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு அரசியல் யதார்த்தம் என்ன என்று சொன்னால், சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரை அல்லது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி மிக மிக வலுவாக இருக்கிறது, எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னதான் ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட அந்த பேசிஸ் ஆஃப் அரித்மெட்டிக், வெறும் அந்த எண்ணிக்கையோட அடிப்படை, வாக்கு வங்கியின் அடிப்படையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கிட்டத்தட்ட 40% வாக்குகளை பெறும் அப்படிங்கிறது ஒரு யூகமாக இருக்கிறது. பெரிய அளவிலே வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலை, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வேவ் எலெக்ஷனாக இருந்தால் ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பது என்பது மிக மிக ஒரு கடினமான காரியம் என்பது கள யதார்த்தமாக இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து, பல இந்த மாதிரி தேர்தல்களில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கண்ணு கெட்டாத ஒரு எதிர்ப்பு அலை, ஒரு அண்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது இருக்கிறது தெரியாமல் போகிறது. அப்படி இருக்குமே பட்சத்தில் வந்து என்னதான் வெளியிலே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்லோகன், இந்த வெல்வோம் 200 என்று வைத்தாலுமே கூட ஆளும் கட்சி வந்து இருந்த இடமே தெரியாமல் 234 தொகுதிகளில் வந்து அனைத்திலுமே தோற்ற
அது அந்த அளவுக்கான தோல்விகளை சந்தித்த வரலாறு இதற்கு முன்னால் இருக்கிறது. அப்படி நடக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி நடக்காத பட்சத்தில் வந்து உறுதியாக திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான ஒரு கூட்டணி தேவை என்பது தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. அதற்கான நகர்வுகள் துவங்கியிருப்பதாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று தமிழக வெற்றி கட்சி, விஜயுடைய கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு ஒன்றாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கான முயற்சிகள் முன்னெடுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட அதனுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபராக இந்த முன்னெடுப்புகளை கையில் எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் விஜய்க்கும் நெருக்கமானவர், எடப்பாடி பழனிசாமி தரப்புக்குமே வந்து நெருக்கமானவர். அவருமே கூட ஒரு தனியார் ஒரு தேர்தல் ஆலோசனை நிறுவனம் நடத்தி வருகிறார். அவர் வந்து போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல ஆலோசனையை சொன்னதாக அவரே சொல்லியிருக்கிறார். போன தேர்தலில் வந்து திமுகவுடைய வெற்றிக்கு வந்து கருத்துக்கள் கொடுத்தது, அந்த கேம்பெயின் தேர்தல் பிரசார வியூகங்கள் வகுத்து கொடுத்ததிலே வந்து தனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்று ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறார். அந்த ஆதவ அர்ஜுனா வந்து இப்பொழுது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பாலமாக செயல்படக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை அவர் இந்த 2 கட்சிகளிலுமே சேரவில்லை. தமிழக வெற்றி கட்சியிலும் அவர் சேரவில்லை, அதிமுகவிலும் சேரவில்லை. ஆனால் அவரை பொறுத்தவரை அரசியலில் வந்து அட்லீஸ்ட் அடுத்த தேர்தல் வரைக்கும் அவர் எந்த கட்சியிலும் சேராமல் தன்னுடைய தனியார் நிறுவனத்தின் மூலமாக ஒரு எதிர்க்கட்சியினுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி உருவாவதற்கு பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். இதை வந்து அதிமுகவும் வந்து இப்போதைக்கு வந்து அதற்கு ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சரி, தேர்தல் நெருங்கி வருவதற்கு முன்பாக அதை பற்றி ஒரு முடிவெடுக்கலாம், ஆனால் இப்போதைக்கு வந்து அப்படி வேண்டாம் என்ற ஒரு கருத்து இல்லை அதிமுகவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அவள் மிக மிக முக்கியமான பார்ப்பது என்று சொன்னால், ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கட்சியுடைய தலைமையை ஏற்று யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் வந்து பலமுறை சொல்லியிருக்கிறார். விக்கிரவாண்டியோடைய கட்சி மாநாட்டில் கூட அதை தான் எடுத்து சொன்னார். எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறவங்க எங்கள் தலைமையை ஏற்று வரலாம் என்று சொல்லினார். இதை வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் கணக்கில் வைத்து பார்க்கும்பொழுது நடிகர் விஜயை முதல்வர் முகமாக ஏற்றுக்கொள்பவர்கள் வந்து கூட்டணிக்கு வரலாம் என்ற ஒரு கருத்து தான் பொதுவாக நிலவுகிறது. அதற்கேற்ற மாதிரி இங்குள்ள மீடியாவுமே வந்து பெரிய அளவுக்கு நடிகர் விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டிங் ஹைப் கொடுத்துருக்காங்களே, சந்தேகமே கிடையாது. பல முன்னணி பத்திரிகையாளர்கள், குறிப்பாக வந்து ரங்கராஜ் பாண்டே போன்றவரை கூட 25% வாக்குகளை வந்து தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலிலே வந்து தமிழக வெற்றி கட்சி பெறும் அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக சொல்லுகிறார்கள். இந்த 25% வாக்குகளில் வந்து எத்தனை சதவிகிதம் எந்த பக்கம் இருந்து வரும்னு யாருமே கணக்கு சொல்லவில்லை. குறிப்பாக வந்து அதனால் திமுகவுக்கு எவ்வளோ வாக்கு நஷ்டம் ஏற்படும், அதிமுகவுக்கு எவ்வளோ வாக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியவில்லை. ஆனால் பொதுவாக 25% சர்வசாதாரணமாக அவர் எடுப்பார்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தமிழ்நாட்டில் வந்து இப்போ பலரும் பேசி வருகிறார்கள். டெய்லி வந்து நம்ம ட்விட்டரில், எக்ஸ் தளம், ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா அசால்ட்டாக வந்து விஜய் வந்து அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று எல்லோருமே சொல்லுகிறார்கள். இந்த தகவல்களின் அடிப்படையில் தான் வந்து தமிழக வெற்றி கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை ஏற்போம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக இருக்க வேண்டும் என்பதில் வந்து அவர்களுக்கு எந்த விதமான இரண்டாவது கருத்தும் கிடையாது. அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் முதல்வராக இருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாதுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட வந்து பாஜக கூட்டணிக்கு முக்கியமாக பாஜக டெல்லியிலே சொன்ன என்ன விஷயம்னாக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலையை முதல்வராக நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அப்பொழுது வந்து உங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்ன வேண்டுமானால் உங்களுக்கு எவ்வளோ தொகுதிகள் வேண்டுமானாலும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவித்து தான் பலருமே வந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற அளவுக்கு அதிமுககாரர்கள் டெல்லியிலே போய் முகாமிட்டு இருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் 2026 வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே தகவல் தான் இப்பொழுது வந்து நடிகர் விஜயுடைய கட்சிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து சுவாரஸ்யமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி ஆந்திர பிரதேசத்தில் வந்து சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் வந்து என் டி ராமராவ் அவர்கள் துவக்கிய தெலுங்கு தேசம் கட்சி இப்பொழுது வந்து சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருக்கிறார். அவர் முதல்வராக இருப்பது, அப்புறம் வந்து ஜனசேனா என்ற கட்சியை நடத்துகின்ற நடிகர் பவல் கல்யாண்
அந்த பவன் கல்யாண் துணை முதல்வராக இருப்பதாக ஒப்பந்தம் செய்து கொண்டு தான் தேர்தலை சந்தித்தார்கள். அதுதான் நடந்திருக்கிறது. முதல்வராக சந்திரபாபு நாயுடு இருக்கிறார், துணை முதல்வராக பவன் கல்யாண் இருக்கிறார். இங்கே ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கட்சியுடைய கூட்டணி ஆட்சியை அமைக்கும் பட்சத்திலே எடப்பாடி முதல்வராகவும் நடிகர் விஜய் துணை முதல்வராகவும் இருப்பதிலே தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் உறுதியாக கூட்டணியில் செல்வதிலிருந்து அதிமுகவுக்கு இப்போது தயக்கமில்லை என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை நடிகர் விஜய் பரிசீலித்து விஜய் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்து தான் இந்த தேர்தலுடைய கூட்டணி முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பலரும் சொல்லுகிறார்கள். ஆக இப்போது உள்ள அளவுக்கு இந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிற பேச்சு கிடையாதுங்கிறதான் அதிமுக தரப்பிலும் தமிழக வெற்றி கட்சியுடைய தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது, தமிழக வெற்றி கட்சிக்கு ஒருவேளை இந்த மீடியா இங்குள்ள ஊடகங்கள்லாம் சொல்வது போல் 20-25% வாக்குகள் கிடைக்காமல் அவர்கள் ஒரு 7-8% இல்லை அதிகபட்சம் 10% வாக்குகளை பெற்றால் அதற்கப்புறம் நடிகர் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் விஜய் அந்த மேன் இன் ஹரி, அவசரத்தில் இருக்கும் மனிதர் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கிறார். இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு சீமானை போல 15-20 ஆண்டுகள் கட்சியை நடத்தி அதற்கு பிறகு தலைமையை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. முதல் தேர்தலில் 7-8% வாக்கம் 10% வாக்குகள் பெற்றால் உறுதியாக ஒரு சீட்டு கூட கிடைக்குமாங்கிறது டவுட்டு. அதாவது சீமான் எவ்வளோ 15-20 ஆண்டு காலமாக கட்சிகளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதில் 7-8% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்திற்கு ஒரு நபரை கூட இதுவரை அவரால் அனுப்ப முடிவதில்லை. அதுதான் திராவிட கட்சியுடைய ஆதிக்கத்துடைய முக்கியத்துவம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய கட்சியாக மெல்ல மெல்ல வளரும் கட்சியாக இருப்பதிலே இருக்கும் அந்த டிஃபிகல்ட்டியாக தான், ஒரு கஷ்டம் அதுதான். விஜயை பொறுத்தவரை இங்குள்ள அந்த ஊடகங்கள் சொல்வதைப் போல் அந்த பெரிய அளவிலே வாக்கு வங்கி அவர் பெறாவிட்டால், முதல் தேர்தலிலே வெறும் 7-8% பெற்றுக்கொண்டு விட்டால் அப்பொழுது அவருடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் என்ற சந்தேகமே கிடையாது. அவர் அண்ணாமலையை போல 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளும் பரவாயில்லை, நாங்கள் மெல்ல கட்சியை வளர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய மனோநிலையில் அவர் இருப்பாரா என்பது பெரிய அளவில் நமக்கு தெரியவில்லை. அந்த பயம் உறுதியாக நடிகர் விஜயுமே கூட இந்த துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைத்தால் போதும், ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வர், நடிகர் விஜய் துணை முதல்வர் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே போவதற்கு அவர்கள் தயாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற தகவல்கள் தான் வருகின்றன. இவை எல்லாமே ஒரு மிக மிக ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள். இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் இந்த இடையிலே உள்ள நபர்கள், இந்த மாதிரி இந்த கூட்டணிக்கு வேண்டி வேலை செய்யும் நபர்கள் பலருமே இரண்டு தரப்பிலுமே இது போன்ற ஒரு கருத்தை சொல்லித்தான் கூட்டணியை ஏற்பாடு செய்ய முயற்சிப்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை அந்த கூட்டணி உறுதியாகிவிட்டால், தேர்தலுக்கு மிக மிக முன்னராகவே உறுதியாகிவிட்டால், அப்பொழுது உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இப்போது இருக்கும் கட்சிகளிலே ஓரிரு கட்சிகள், அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், இல்லை சிறிய கட்சிகளாக இருக்கலாம், அவர்கள் இந்த கூட்டணியின் பக்கம் தாவக்கூடும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் எந்தளவுக்கு இந்த கூட்டணி அறிவிப்பு முன்னாடியே வருகிறது, இந்த கூட்டணி அறிவிப்பு தேர்தலுக்கு முந்தைய இடப்பகிர்வு ஒப்பந்தம், இதெல்லாம் எந்தளவுக்கு தெளிவாக போட்டுக்கிறாங்கிறத பொறுத்து தான் எல்லாம் நடக்கும். இது நடக்காமலும் போகலாம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி நடக்காமல் போனால் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்பதில் சந்தேகமே கிடையாது. வல்லமை மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை எதிர்த்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு அலை மக்களிடையே ஏற்பட்டால் ஒழிய இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறும் என்ற நிலை தான் இருக்கிறது. இறுதியாக இதில் பாஜகவுடைய அந்த இம்பார்ட்டன்ஸும் முக்கியமாக இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை ஒருவேளை அதிமுக தமிழக வெற்றி கட்சி கூட்டணி ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது பாஜக மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சமுமே பாஜகவில் இருக்கிறது. அதற்கு பதிலடியாக அல்லது அதற்கு முன்னோடியாக பாஜகவை பொறுத்தவரை ஒரு 40 அல்லது 50 சட்டமன்ற தேர்தல்களில் இப்பொழுதே அடுத்த ஓரிரு மாதங்களில் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வேட்பாளர்களையே முடிவு செய்து அறிவித்துவிட்டு அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்த வேட்பாளர்கள் களத்திலே பணி செய்து வாக்கு சேகரிப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் 20-25 தொகுதிகள் வெற்றி அடைவதுதான் இலக்கு என்று பாஜக செயல்படும் என்றும் சொல்லுகிறார்கள். இன்னொரு பத்திரிகை தகவலும் இருந்திருக்கு. அதாவது இப்போ லண்டன் படிப்பு முடித்து வந்த பிறகு அண்ணாமலையுமே கூட மீண்டும் அதிமுக உறவு பக்கம் போவதிலே தவறு இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம், ஒருமித்த கருத்து ஒருமித்த நோக்கம் இருந்தால்
எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தொகுதி பங்கீடு நடத்தி மீண்டும் அதிமுகவோட கூட்டணி வைப்பதிலே வந்து அண்ணாமலைக்கு வந்து எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லை என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இதை எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியவில்லை, பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து சரிபாதி தொகுதிகளை பாஜக கேட்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது ஏற்கனவே நம்ம காணொலியாக போட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த 3 கட்சிகள் பாஜக, தமிழக வெற்றி கட்சி, அதிமுக ஒரே அணியில் இருப்பது கஷ்டம். ஏன்னா வந்து தமிழக வெற்றி கட்சி வந்து உறுதியாக வந்து பாஜக எதிர்ப்பு நிலையை பெரிய அளவில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் வந்து பாஜக சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தொகுதிகள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவை எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி அரசியல் யூகங்கள் தான். அது நடக்காமல் போகலாம். ஆனால் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைவதில் வந்து அதிமுக தமிழக வெற்றி கூட்டணி சாத்தியமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இது நடக்குமா நடக்காதா, உங்களுடைய கருத்து என்னென்னு பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு தகவலோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.